வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அண்டு பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ரெண்டுக்குரிய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் பேமெண்ட் பேங்க்ஸும் உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முக்கியமான பேங்க்ஸ் மெயினாக வந்து எல்லாமே வந்து சிட்டிஸு, ஓகேவா, இந்த இதில் கவர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ ரூரல் ஏரியாஸில் நிறையா பேங்க்ஸ் வைக்க முடியாதுல்ல, வைக்க முடியாதுன்னு இல்லை, வைக்கலாம். ஸோ வைக்கலை, ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு பேங்க்ஸ் கொண்டு வந்தது தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தது தான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸும் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸும், ஓகேவா. ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க்ஸுக்கு முன்னாடியே ஸ்மால் ஃபினான்ஸ் வந்துடுச்சு, ஓகேவா. ஸோ அப்போ 2004 வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் ஆச்சு. அதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஓகேவா. ஸோ அதுக்குண்டான ஒரு கமிட்டி யாருன்னு பார்த்தோன்னா கான், சரியா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கான கமிட்டி யாருன்னா கான், சரியா. ஸோ ஆர்பிஐ தான் அதை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி இதை வந்து ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பேங்க்ஸும் வந்து பேசிக் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து லைக் என்ன சொல்கிறது, டெபாசிட் வித்ட்ராலு, லோன் கொடுக்குறது, அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து இதெல்லாமே இருக்கணுங்கிறாங்க, சரியா. எதுலன்னு பார்த்தோன்னா வித் மினிமம் கேஒய்சியோட, சரியா. வித் ஜீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி, ஓகேவா. ஸோ அது மூலமாக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்துச்சா. ஸோ அது மூலமாக தான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வீக்கர் செக்ஷன்ஸ் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, சரியா, அதான் நம்ம சொசைட்டியில் இருக்கிற வீக்கர் செக்ஷன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும், பேசிக்கான பேங்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்னாங்க, ஓகேவா. ஸோ அது மூலமாக தான் மினிமம் கேஒய்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லி அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேங்கிங் இல்லாத ஏரியாஸஸ்லாம் போய் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், சரியா, பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லாத ஏரியாஸில் போய் பேங்கிங் ஃபெசிலிட்டியை கொண்டு வரது தான் இவங்களோட முக்கியமான வேலையே, சரியா. ஸோ இது மூலமாக தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேமெண்ட் பேங்க்ஸு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இது மூலமாக வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து நம்ம வந்து இங்கே இது பண்ணாமல் நம்ம இது பண்ணிக்கலாம், கண்ட்ரியில் வந்து நம்மளாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்தது. ஸோ அதனால் இந்த ரெண்டு மூலமாக வந்து அவங்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம், ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் வந்தது தான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, சரியா. ஸோ வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக, சரியா. ஸோ வந்து இனிஷியலாக வந்தது பார்த்தோன்னா, மொத்தமாக வந்து நிறையா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து செட்டப் பண்ணாங்க. ஸோ 10 அப்ளிகன்ஸ் வந்து இனிஷியலாக வந்து கொண்டு வந்தாங்க 2015. சரி, ஆர்பிஐ வந்து அதுக்கு வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல்னு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ வந்து ஐடிஎஃப்சியும் பந்தன் மைக்ரோ ஃபினான்ஸும் சேர்ந்து தான் வந்து ஒரு இதாக வந்து மெர்ஜ் ஆகி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸாக வந்து கொண்டு வந்தாங்க 2014, சரியா. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மாதம் வந்து வேலிடிட்டின்னு பார்த்தோன்னா, இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து 18 மாதத்துக்கு வந்து அவங்க வேலிடிட்டி கொடுத்தாங்க. ஸோ அது மூலமாக வந்து இவங்க வந்து ரன் பண்ணாங்க, சரியா. ஸோ மொத்தம் 10, ஓகேவா. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம், சரியா. ஸோ இது வந்து என்ன, இதுக்கு கீழே வந்து இவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்கிங் ரெகுலேஷன். ஸோ பேங்க்கை செட்டப் பண்ண போகிறாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 22ல் 1, சரியா. 22ல் 1. ஸோ 22 தானே, 22 ரெண்டுமே ஒரே நம்பர் 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ஓகேவா. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கு இது மூலமாக தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா. ஸோ இதோட பேக்ரவுண்டில் மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி இருக்கார்ல, இறந்து போயிட்டார். இப்போ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், சரியா. ஸோ அவர் தான் வந்து இந்த இதையே வந்து க்ரியேட் பண்ணார், லைசன்சிங் கொடுக்குற இதை வந்து கொண்டு வந்தார். ஸோ ஆர்பிஐ வந்து கைட்லைன் வந்து ஸ்மால் பேங்க்ஸுக்கும் பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கலாம் 2014-15 அப்படின்னு சொல்லி சொன்னார் பட்ஜெட்டில், சரியா. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, சரியா. ஸோ கமிட்டி, சரியா, என்னென்ன கமிட்டி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஸ்மால் பேங்க்ஸுக்கு வந்து கமிட்டி பார்த்தோம்னா உஷா த்ரோட், சரியா. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்மால் த்ரோட் இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ உஷா தோரட், சரியா, கமிட்டி. அப்புறம் வந்து பேமெண்ட் பேங்க்ஸுக்கு பார்த்தோன்னா நச்சிகேட் மோர் கமிட்டி, சரியா. ஸோ பேமெண்ட் கேட்டு என்னை நச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நச்சிகேட் மோர் கமிட்டி. ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து லோ காஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்மால் பேங்க்ஸு பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்ல, லோ காஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே, ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கவர் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, எலிஜிபிலிட்டி கொண்டு வராங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி கொண்டு வராங்க ஸ்மால் பேங்க்ஸ், சரியா. என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு இதில் வந்து 10 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சரியா. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து
பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இதில் வந்து 10 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸாக இருக்கலாம், கம்பெனிஸ் அண்ட் சொசைட்டிஸ், இது எல்லாமே சரியா, இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்மால் பேங்க்ஸ் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு என்பிஎஃப்சி இருக்குன்னா என்பிஎஃப்சி இல்லைனா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்போ இல்லைனா லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, இவங்க எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அவங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா. ஸோ இதெல்லாமே சரியா. அடுத்து வந்து ப்ரொமோட்டர் குரூப்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா சுட் பி வந்து ஃபிட் அண்ட் ப்ராப்பர்னு சொன்னாங்க சரியா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் சரியா. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் குரூப்ஸ் வந்து ஃபிட் அண்ட் ப்ராப்பரில் வந்து எவ்வளோ வருஷம்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 5 வருஷமாக தான் அவங்க பிஸ்னஸஸை வந்து ரன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரியா. ஸோ இது போக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில் வந்து என்னென்ன கீ கைட்லைன்ஸ் அப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரிஜிஸ்டர்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ன ஆக்ட் மூலமாக பார்த்தோன்னா சரியா. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்து என்ன ஆக்ட் கீழே பண்ணலான்னு பார்த்தோன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஓகேவா. ஸோ நியூ பேங்க்ஸு சரியா, நியூ பேங்க்ஸ் வந்து வில் ஹேவ் டு யூஸ் த வேர்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் சரியா. அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேர்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மினிமம் வந்து எவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னு பார்த்தோன்னா 100 கோடி ரூபா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஒரு அக்டோபர் மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஆன் டேப்பிங் லைசன்ஸ் பாலிசி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு எதுக்குன்னு பார்த்தோன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், 100 கோடி ரூபா தானே. ஸோ 100 கோடி சரியா. ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி, அதாவது இதை அவங்க என்ன பண்ணலாம்னா பேசிக் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க பண்ணலாம் சரியா. காசு டெபாசிட் பண்ணுறது சரி, காசு எடுக்கிறதும் பண்ணலாம், அப்புறம் வந்து லோன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம், அதே மாதிரி எஃப்டி ஆர்டி இது எல்லாமே பண்ணலாம் சரியா. நான் ரெசிடென்ட் இந்தியன் டெபாசிட் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமானது இருக்குது ஓகேவா. என்னென்னா ப்ரொமோட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 ஸ்மால் ஃபினான்ஸில் முக்கியமானது ஓகேவா. ஸோ ப்ரொமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 40% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ப்ரொமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 40%, 5 வருஷத்துக்கு 40% இருக்கணும்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ எக்ஸஸ் ஷேர் ஹோல்டிங் வந்து 40% வந்து 5ஆவது வருஷம் எண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 30% வந்து 10 வருஷத்துக்கு கொண்டு வராங்க சரியா. ப்ராட் டவுன் டு 40% வந்து 5ஆவது வருஷம் எண்டில் சொல்கிறாங்க, 30% வந்து 10ஆவது வருஷம் எண்டு, அப்புறம் வந்து 12 வருஷம் எண்டில் வந்து 26% சரியா. இந்த 26% இதெல்லாம் சொல்கிறோம்ல எதுலன்னு பார்த்தோன்னா பெய்டப் ஈக்விட்டி சரியா. பெய்டப் ஈக்விட்டி கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பெய்டப் ஈக்விட்டி கேபிட்டலில் 26%, 40 வந்து 10 வருஷத்தில் சரி 5 வருஷத்தில், அடுத்து வந்து 40 அட்லீஸ்ட் 40 வந்து 5 வருஷத்தில் இருக்கணும். ஆனால் வந்து 10 வருஷம் என்ன சொல்கிறது 5ஆவது வருஷம் எண்டில் 40 இருக்கணும் சரியா. 40க்கு கொண்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க எக்ஸஸ் ஷேர் ஹோல்டிங்கை. ஸோ அடுத்து வந்து 30% வந்து 10 வருஷத்தில் சொல்கிறாங்க 10th இயரில், 26 இதை வந்து 12ஆவது வருஷத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் 12 வருஷத்தில் பண்ணக்கூடியது சரியா. ஸோ ஃபாரின் ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தோன்னா எஃப்டிஐ பாலிசியில் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்சிடரிஸ் வந்து இவங்க வந்து செட்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரியா. நீங்களே ஒரு சப்சிடரி மாதிரி தான், ஸோ உங்களுக்குலாம் சப்சிடரிஸ்லாம் உங்களுக்கு கீழே வந்து எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. ஸோ சப்சிடரிஸ் செட்டப் பண்ணி அவங்க வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் அண்டர்டேக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க சரியா. அப்புறம் வந்து லோன் சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிங்கிளும் சரி குரூப் பாரோவர்ஸ்க்கும் சரி 15% கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸோட வேல்யூ பார்த்தோன்னா 25 லட்சம். ஸோ கன்ஸ்டியூஷன் சரியா, லோன் போர்ட்ஃபோலியோவில் 50% கன்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேவா. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து 25 லட்ச ரூபா வரை கொடுக்கலாம் சரியா. யாருக்குன்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு சரியா. அப்படி இல்லைன்னா 50% ஆஃப் லோன் போர்ட்ஃபோலியோவில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து 25% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து அன்பேங்க்டு ரூரல் ஏரியாஸில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு ஓகேவா. ஸோ ஃபார் த இனிஷியல் ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு அதே மாதிரி அப்ரூவல் கொடுக்குற வர நீங்கள் வந்து பிரான்ச் வந்து எதுவுமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரையர் அப்ரூவல் வர நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 75% ஆஃப் ஏஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க சரியா.
ஸோ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு சரியா, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு 75% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்ல மொத்தம் 10 பேங்க்ஸு சரியா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சரியா. ஸோ கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஈக்விட்டாஸ் நம்ம சென்னையில் தான் இருக்குது. உட்கார்ஸ் வந்து வாரணாசியில் இருக்குது. ஸோ உட்காருங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம்ல, உட்காருங்க வாங்க வர்றவங்கள உட்கார வைக்கணும். ஸோ உட்கார்ஸு வாரணாசி சரியா. அப்புறம் சூரியோதய் வந்து பெல்லாப்பூர் சரியா. காலையில் சூரியன் பெல் அடித்த மாதிரி 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து உதிச்சிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்லாப்பூர், நவி மும்பை. அப்புறம் உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு சரியா. உஜ்ஜீவான் வந்து பெங்களூரு சரியா. ஸோ இன்னொரு பெங்களூர் வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதுவும் பெங்களூரு. ஃபின்கேரும் பெங்களூர். ஸோ மொத்தம் 3 பெங்களூர் இருக்குது சரியா. உஜ்ஜீவானு, ஃபின்கேரு, அப்புறம் ஜனா சரியா. அந்த 3மே வந்து பெங்களூர் தான் சரியா. அப்புறம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஜெய்ப்பூர் சரியா. நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெய்ப்பூர். ஸோ நார்த் ஈஸ்ட்டு சரியா. நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு எப்படி போனேன் ஹவ் அப்படின்னு கேட்குறாங்க, கவுகாத்தி சரியா. நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு எப்படி போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவ் அப்போ கவுகாத்தி சரியா. ஸோ ஜனா வந்து சொல்லியாச்சுல. ஸோ டிஃபரன்ஸ் என்னென்னு பார்ப்போம் அதில். ஓகேவா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து லோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் சரியா. கேன் அக்செப்ட் டெபாசிட்ஸ், அதே மாதிரி லோன் ப்ராடக்ட்ஸும் அவங்க ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஃப்டி, ஆர்டி எல்லாமே பண்ணலாம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதே மாதிரி பேங்கிங் சர்வீசஸ் வந்து யாருக்கெல்லாம் மெயினாக பார்த்தோன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸு, மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பேங்க்ஸ் சரியா. இதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் பார்த்தோன்னா எதையுமே லென் பண்ண முடியாது சரியா. பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எதுவுமே லென் பண்ண முடியாது சரியா. அவங்க வந்து அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டு, டேர்ம் டெபாசிட்டு, ஆர்டி இவங்க எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரியா. இதுதான் வந்து இதுக்குள்ளே முக்கியமான டிஃபரன்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங் சர்வீசஸ் வந்து மைக்ரண்ட் லேபர் ஃபோர்ஸ் சரியா, இன்கம்மு, ஹவுஸ் ஹோல்ட், ஸ்மால் பிஸ்னஸ், அப்புறம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸு இவங்களுக்குலாம் வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்காங்க சரியா. ஸோ பேமெண்ட் பேங்க்ஸில் வந்து எவ்வளோ வர டெபாசிட்ஸ் வந்து வச்சுக்கலாம் பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து 1 லட்ச ரூபா வர டெபாசிட்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டெபிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து விசா கூட டைப் வச்சு விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு. ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் சரியா. ஸோ அடுத்து வந்து இவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்ஸ் வந்து செட்டப் பண்ணலாம். ஓகேவா சரியா, அவங்களோட ஓன் ஏடிஎம்ஸை செட்டப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து பேடிஎம் அதாவது பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் அதுக்குள்ளே முக்கியமான டிஃப்ரென்ஸே. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.